ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நீலா ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்குற ப்ராஜெக்டை நல்லபடியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கனவோட நிலா ஆஃபீஸ்க்கு போனாங்க. ஆனால் அவங்க போயிட்டு ராகவ் கிட்டே பேசினதுக்கப்புறம் தான் தெரியுது நிலா லேப்டாப்பை ஆட்டோவிலே விட்டுட்டாங்க அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பயங்கரமாக கன்ஃபியூஷனாகவும் இருக்குது, டென்ஷனாகவும் இருக்குது. திவ்யா கேட்குறாங்க, என்ன நிலா கடைசி நிமிஷத்தில் எப்படி சொல்கிறீங்க? ராகவ் உங்களை ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி பண்ண சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இன்னும் ½ அன் ஹவரில் அவங்க வந்துடுவாங்க போல இருக்குது அப்படின்னலாம் திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு ரொம்ப படபடப்பாகுது. அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ராகவ் இருந்துக்கிட்டு, என்ன லேப்டாப் எடுத்துகிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் பாணிலாம் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வெளியில் வராரு. என்னங்களா எல்லாம் ஓகே தானே? லேப்டாப் எடுத்துகிட்டு வர சொன்னால் இவ்வளோ நேரமா? எல்லாம் முடிச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லவும் ரொம்ப படபடப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு, என்னாச்சு நிலா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் அமைதியாக முழிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் திவ்யாவும் முழிக்கிறாங்க. என்னாச்சு, 2 பேர் முகமே சரியில்லை அப்படின்னு கேட்கவும், எங்கே டைம் ஆகுது, இன்னும் நமக்கு ½ அன் ஹவர் மட்டும்தான் இருக்குது, ஆனால் ½ அன் ஹவரில் அவர் வந்துடுவார். அதுக்குள்ளே நீங்கள் என்கிட்ட ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா நான் ஓகேவா இல்லைன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் தவறு இருந்தால் கூட நான் உங்களை அதை மாற்றிக்க சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ராகவ் சொல்லிட்டு இருக்கவும், அப்போது திவ்யா இருந்துக்கிட்டு, ராகவ் அது அப்படின்னு, என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை ராகவ், நிலா லேப்டாப் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்ன உடனே ராகவுக்கு முகமே மாறி போயிடுது. அவ்வளோ டென்ஷன் ஆகிடுது. என்ன சொல்கிற திவ்யா? நிலா திவ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கவும், ஆமாம் ராகவ், வர அவசரத்தில் அப்படியே ஆட்டோவிலே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வருது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் எப்படியாச்சும் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு ராகவ். ஸோ என்னதான் நிலா கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்தாலையும் நிலா மேலே ஒரு இன்ஃபெக்ஷன் ராகவுக்கு இருந்தாலையும், ஸோ இப்போ ஆஃபீஸ் ப்ராப்ளம் அப்படின்னு வந்த உடனே அவ்வளோ கோவத்தில் ராகவ் நிலா கிட்ட கத்திடுறாங்க. நிலாவாலேயே இதை நம்ப முடியல. என்ன நிலா இது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இப்படி இருக்கீங்க? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் ½ அன் ஹவரில் கிளைண்ட் வந்துடுவாங்க, அவங்கக்கிட்ட நான் அப்புறம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது? என்ன இல்லை, உங்களை நம்பி தானே கொடுத்தேன், இப்படி சொதப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறவும் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க நிலா. இன்னும் ½ மணி நேரத்தில் நீங்கள் போய் எப்படி அதை கொண்டு கொடுப்பீங்க, யார் என்னன்னு தேடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பைக்கில் வந்திருக்கீங்களா? பைக்கில் போய் தேடிட்டு எடுத்துகிட்டு வருவீங்களா? அவங்க யார் என்னன்னு தெரியுமா? நீங்கள் தானே ஆட்டோவில் வந்திருக்கீங்க, பைக் எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திவ்யா சொல்கிறாங்க, பைக்கில் வந்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே ராகவ், நிலா பைக் எடுத்துகிட்டு வராமல் ஆட்டோவில் வந்தது தானே பிரச்சனையே, அதனால தான் அதில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இந்த நேரத்தில் இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் திவ்யாவையும் சேர்த்து திட்டுறாங்க. அப்போ நிலா ஆத்திர முடிக்கிறாங்க. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன், எவ்வளோ பேர் ப்ராஜெக்ட் எவ்வளோ லாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கவும் நிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே ராகவ் காய்ச்சி மூச்சுன்னு நிலா கிட்ட கத்திட்டு அப்படியே உள்ளே போயிட்டாரு. இன்னும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, கிளைண்ட் இன்னும் ½ அன் ஹவரில் வந்துடுவாங்க, அதுக்குள்ளே எனக்கு லேப்டாப் வேணும், இப்போ நீங்கள் ப்ராஜெக்டை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அப்படின்னு ராகவ் பயங்கர டென்ஷனமாக கத்திட்டு உள்ளே போயிடுறாரு. அப்போ திவ்யா எடுத்துக்கிட்டு, கவலைப்படாதீங்க நிலா, வாங்க நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் எதுக்கு வரீங்க, என்னால் நீங்கள் ஏன் ராகவ் கிட்டே திட்டு வாங்க போகிறீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஹேண்ட்பேக் மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போனால் அப்படியே பயங்கரமாக நிலாவுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அப்போது ராகவ் உள்ளே இருந்து திரும்பவும் வெளியே கோவத்தோடு வெளியில் வராரு. வெளியில் என்னாச்சு போடிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லவும், இதோ ராகவ் கிளம்புறேன் அப்படின்னு. ஏன்னா திரும்பவும் ஆட்டோக்கு வெயிட் பண்ணணுமா? அது ஒரு ஆட்டோ இல்லை பஸ் பிடிச்சி நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு, சரி வாங்க நான் கார்லேயே கூட்டிகிட்டு போகிறேன், ஆட்டோ தெரியுமா, ஆட்டோவோட நம்பர் தெரியுமா, உங்களுக்கு யார் என்னன்னு தெரியுமா, கண்டுபிடிக்கலாமா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நிலா ஏற்கனவே ராகவ் காய்ச்சி முச்சின்னு கத்திட்டாரு. அப்படி இருக்கிறப்போ அவர் கூட எப்படி போக முடியும்? இல்லை ராகவ், நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. என்ன பண்ணி எப்படி போவீங்க நீங்கள்? எல்லாத்தையும் மற்றது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர மறக்கிறீங்களா? இல்லைல்ல, இன்றைக்கி முக்கியமான ப்ராஜெக்ட், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்றப்போ அதோடைய லேப்டாப்பே தொலைச்சிட்டு வந்துடுறேன், எப்படி பிளானை அதுக்குள்ளே தானே வச்சுருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ராகவ் திட்டிகிட்டு இருக்காரு. ராகவ், இல்லை இட்ஸ் ஓகே, நான் என்னுடைய கசினை வர சொல்லியிருக்கேன், சோழனை வர சொல்லியிருக்கேன், நான் அவர் கூட நான் போயிட்டு கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராகவுக்கு இன்னும் கோபமாகுது. சோழன் பேரை சொன்ன உடனே அவர் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட உள்ளே போயிடுறாரு. அப்புறமா நிலா இருந்துக்கிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ முதல்ல சோழனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கால் பண்ணுறாங்க. ரொம்ப படபடப்பா. சோழன் முதல்ல எடுக்கிறதே கிடையாது. கிச்சனில் போயிட்டுருக்காரு. அதாவது
கிச்சனுக்கு போயிட்டு ஏற்கனவே அவர் சவாரி இருக்குன்னு சொன்னார், அதுக்காக அந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போது கிளம்புறதுக்காக கிச்சனில் வந்து தண்ணி குடிச்சிட்டு கிளம்புறதுக்காக வெளியில் வரும்போது தான் ஃபோன் வருது கவனிக்கிறாரு. அப்போது அதை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன நிலா நமக்கு கால் பண்ணுறா, இப்போ தான் நான் ஆஃபீஸ்க்கு போனேன், என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சொல்லுங்கள், என்ன திடீர்னு எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க, ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ஸ் கேட்ட உடனே சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இன்னமும் ப்ராப்ளம் போல் இருக்குது. ஏங்க உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. ஆமாம் சோழன் அப்படின்னு. ஏங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஆஃபீஸ்க்கெலாம் வந்துட்டேன், ஆனால் ஆட்டோவில் வரும்போது லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டேன் சோழன் அப்படின்னு சொல்லவும், ஏங்க அதனால என்ன, தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் உங்களுக்கு தெரியாதா, நான் டே அண்ட் நைட்டு அதில் தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னோடய ப்ராஜெக்ட் மொத்தமும் அதில் தான் இருக்குது, அது இருந்தால் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி என்னால் வந்து சப்மிட் பண்ண முடியும், அது மிஸ் பண்ணிட்டேன், இன்னும் 1/2 hour தான் டைம் இருக்குது, ராகா வேற திட்டிக்கிட்டே இருக்காரு, அந்த லேப்டாப் எனக்கு வேணும் சோழன், ப்ளீஸ் நீங்கள் வர முடியுமா, அந்த ஆட்டோக்கார் யாருன்னு தேடி கண்டுபிடிக்கணும் ராகா, ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா, அதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஏங்க இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், நான் உங்களை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு, ப்ராஜெக்ட் அதுமா இப்படி தொலைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்களே, சரி இருங்க நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் முதல்ல கிளம்பி வரேன், நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோலன் வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது ராகவ் திட்டினதெல்லாம் நிலா அந்த சமயம் அங்கே நின்று வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு, அதாவது லேட் ஆகிட்டே இருக்குது, டைம் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே கால்நடை ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஆட்டோவை அங்கேயும் இங்கேயும் தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. சோழன் ஒரு பக்கம் வந்துட்டுருக்காரு. அவனுக்கு எவ்வளோ தைரியம், எப்போ பார்த்தாலையும் நிலா பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான், இப்போ என்னமோ நிலா கிட்ட அப்படி கோவப்படுறான், ஏன் அலத்திட்ட, அவனுக்கு என்ன உரிமை இருக்குது, அவனுக்கு இருக்குது, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மொத்தமாக கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் அது முடியலை, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ராகவ் மேலே கோவத்திலே வந்துட்டுருக்காரு. நிலா இந்த பக்கம் தேடிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. சோழன் வந்து ஆஃபீஸ் கிட்டே வந்துடுறாரு. ஸோ அப்போ நிலா அந்த பக்கமாக ஓடி வேகமாக போயிட்டுருக்கிறத பார்த்துட்டு ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு அங்கேயே சோழன் வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே நிலாவுமே ரோடு கிராஸ் பண்ணி அந்த சைடு சோழன் கிட்டே போகிறாங்க. அப்போது ப்ளீஸ் சோழன், டைம் ஆகிட்டே இருக்குது, இன்னும் 1/2 hour தான் இருக்குது, இல்லைனா பெரிய ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடும், என்னால் தான், அப்புறம் எனக்கு கில்ட்டியாக ரொம்ப ஃபீல் ஆகும், ராகா வேறு ப்ராஜெக்ட் எங்கே போயிடுமோ அப்படின்னு டென்ஷனில் இருக்காங்க, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா, ஆஃபீஸில் எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி இது வரைக்கும் எங்கள் யார்கிட்டையும் இவ்வளோ பெரிய பொறுப்பை தந்தது கிடையாது, இவ்வளோ சீஃபாக இருக்கும், அதாவது உங்களுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கும்போதே எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் தராமல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாரும் கூட பேசிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் இப்படி நான் வாய்ப்பை நழுவ விடுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சோழன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிலா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சோழன் கிட்ட அழுதுடுறாங்க. அப்போது ஏங்க நீங்கள் ஏங்க அழுங்குறீங்க, யாரும் வேணும்னே பண்ணலைல்ல, நீங்கள் இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக பண்ணணும்னு காலையிலேருந்து எப்படிலாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து கிளம்புறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியுங்க, நீங்கள் வாங்க நம்ம போய் அதை தேடி கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியா ஆட்டோ ஸ்டாண்ட் எனக்கு தெரியும், அங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சோழன், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறிக்கிட்டு வேகமாக நிலாவும் சோழனும் போயிட்டுருக்காங்க ஆட்டோ ஸ்டாண்டுக்கு. எங்க ஆட்டோ அடையாளம் ஏதாச்சும் தெரியுமா, இல்லை ஆட்டோட நம்பர் தெரியுமா, அவர் எப்படி இருப்பார், ஆட்டோக்கார் ஃபோன் நம்பர் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. சோழன், போயிட்டுருக்க 5 நிமிஷத்தில் எப்படி அவருடைய ஃபோன் நம்பர்லாம் வாங்க முடியும், ஸோ நான் அவருடைய ஃபோனுக்கு ஃபோன்பே பண்ண கேட்டேன், அப்போ அவர் ஃபோனை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருந்தார், அப்போது ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தா கூட கூகுள் பே மூலயமா கண்டுபிடிச்சிருக்கலாம் ஃபோன் நம்பர் வச்சு, ஆனால் ஃபோன் நம்பர் கூட இல்லை ராகவ், நான் அதாவது சோழன், நான் வந்து கேஷாக தான் கையில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆட்டோடைய நம்பர் ஏதாச்சும் தெரியுமா, நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏதாச்சும் அடையாளம் அவரை பற்றி ஏதாச்சும் அப்படின்னு. அப்போது நீலாம் யோசிச்சு பார்த்துட்டு, அவர் வந்து ரொம்ப வயசானவராக இருந்தார், நிறைய தாடியெல்லாம் விட வச்சிட்டு இருந்தார் அப்படின்னு. இதை வச்சு மட்டும் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும், அங்கே வெளியில் பாருங்கள் பலாயிரம் பேர் இதே மாதிரி தாடியோடு தான் சுற்றிட்டு திரிகிறாங்க அப்படின்னு. அவங்க வந்துட்டு அப்புறம் ஒயிட்டில் வந்து ப்ளூ வந்து கோடு போட்ட சட்டை மாதிரி போட்டிருந்தாரு, பாண்டி அடிக்கடிக்க ஒன்று போடுவார் இல்லைங்களா, அந்த மாதிரி சட்டை அப்படின்னு. பாண்டியன் போடுறதுன்னு சொன்னீங்க, அவரும் அதே மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி பல பேர் போட்டிருப்பாங்க, அதை வச்சு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது, வேறு ஏதாச்சும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லவும் நிலா நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் நிலாவுக்கு ஒன்று ஞாபகம் வருது. முன்னாடி வந்து இந்த கிறிஸ்டின் இருக்குல்ல சிலுவை, அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டிருந்துச்சு சோழன் ஆட்டோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம்
அவரு கிறிஸ்டின் போல இருக்கு. அவரை பார்த்தாலே தெரிஞ்சுச்சு. அப்புறம் மேலே வேற ஜீசஸ்ன்னு எழுதிருந்துச்சுங்க. இது மட்டும் தான் அந்த ஆட்டோல இருந்த ஸ்டிக்கர் லேபிளே. வேற எதுவுமே கிடையாது அப்படின்ன உடனே, இது போதுங்க. இத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சோழன் சொல்லிட்டு வேக வேகமா கூட்டிட்டு போறாரு. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயிட்டு எல்லா ஆட்டோவையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. முக்கியமா நிலா வந்து அந்த ஆட்டோ ஓட்டிட்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆட்டோவையும் பார்க்குறாங்க. ஆட்டோ உள்ளலாம் துந்து துந்து பார்க்குறாங்க. அங்கேயுமே எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா சேரனுக்கு விஷயம் தெரியுது. ஸோ நிலாவே கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அவருமே ரொம்ப பதறி போயிடுறாரு. என்னப்பா நிலா இப்படி ஆயிடுச்சு, முதலா நீ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போன, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாதப்பா நிலா, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த இடத்துல எங்கேயாச்சும் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு பக்கம் தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் அதே தான் பாண்டிக்கு விஷயம் தெரிஞ்சு அவருமே ஒரு பக்கம் அவருக்கு தெரிஞ்ச ஆட்டோ ஸ்டாண்ட்லலாம் தேடுறதுக்காக போகிறாரு. அப்போது இங்கே எங்கேயுமே கிடையாது. அப்போ சோழன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டு அந்த ஆளுங்க கிட்டலாம் விசாரிக்கிறாங்க, டிரைவருங்கிட்ட. இந்த மாதிரி ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு. அதோட லேபிள் சிலுவை லேபிள் ஒட்டியிருந்தேன். அந்த ஆட்டோக்காரர் நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஓ நீ அவனை கேட்குறியா, அவன் இப்போதான்ப்பா 2வது சவரை ஏற்றிக்கிட்டு அந்த பக்கம் போரூர் பக்கமாக போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாப்பா, அவன் அந்த பக்கம் தான் கிளம்பி இப்போ தான் போனான் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. இல்லைண்ணா அந்த ஆட்டோவில் லேப்டாப் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, அதில் முக்கியமான விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே, அப்படியாப்பா சரி சரி, அவன் இப்போ தான் போகிற பக்கமாக போனான், நீங்கள் காரில் தானே வந்திருக்கீங்க, நீங்கள் போங்கப்பா வேகமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரோட ஃபோன் நம்பர், ஐயோ சோழன் அவர் தான் ஃபோனை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நிலா கூப்பிட்டு கிளம்பவும், அப்படியே வந்து அங்கே நீங்கள் வெளியில் போகிற எல்லா ஆட்டோவையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்துக்கிட்டே போகிறாங்க. இன்னொரு பக்கம் சோழனும் வண்டி ஓட்டிக்கிட்டு அவ்வளோ வேகமாக போகிறாரு. காரு பைக் எல்லாத்தையும் அப்படியே ஓவர்டேக் பண்ணிவிட்டு சோழன் போயிட்டே இருக்காரு. நிலாவுக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது. முக்கியமாக இந்த லேப்டாப் கிடச்சாகணும், கடவுளை எப்படியாச்சும் கிடச்சிடணும், இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆடணும் அப்படின்னு நிலா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து சோழன் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. ஏங்க அந்த ஆட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சோழன் அதுதான் அப்படின்னு. ஏங்க அது ஆப்போசிட்டில் போதே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட நிலா சொல்லவும், அதுக்கு என்ன நாம் திருப்பிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிக்கிட்டு போகிறாங்க. ஸோ டிராஃபிக் ஜாம் வேறு ஆகிடுது. சோழன் டக்குன்னு காரை திருப்புறதுனால. ஸோ வந்து லைட்டாக வந்து வேற ஒரு வண்டியில் மூழ்கிடுறது. அங்கே ஒரு ப்ராப்ளம் ஆகுது, பயங்கரமாக சண்டை வருது. சோழன் வந்து எப்பயுமே அவ்வளோ கோவப்பட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா தாம் தும்மன் சண்டைக்கு போவார். ஆனால் இந்த தடவை அவ்வளோ பொறுமையாக இருக்கார். சார் சார் தெரியாமல் தான் சார், ஒரு அவசரம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அவசரம், எல்லாருக்கும் தான் அவசரம் இருக்குது, கீழே விழுந்து ஏதாச்சும் ஆயிருந்தால் என்ன ஆகுறது, இங்கே பாரு வண்டி எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு, இப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படி இப்படின்னு எல்லாம் கூச்சல் சேர்ந்து டிராஃபிக் ஜாம் வேறு ஆகிடுது. அப்போது அந்த இன்னொரு கார் டிரைவர் வந்து பலார்னு ஓங்கி சோழனை அரைஞ்சிடுறாங்க. ஸோ நிலாவுக்கே இது ஒரு மாதிரி ஆடுது. ஏங்க என்னங்க தெரியாமல் தானே இடிச்சிட்டோன்னு சொல்கிறோம், என்னமோ கை நீட்டி அடிக்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்கவும், ஏங்க விடுங்க, தப்பு நம்ம மேலே தான், நான் தான் சட்டுன்னு திருப்பிட்டேன், சாரி சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், நான் கிளம்பணும் ஒரு அவசரம் அப்படின்னு சொல்லவும், என்னப்பா உன் பாட்டுக்கு கிளம்பி போயிடலான்னு பார்க்குறியா, இதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணுவா, கடையில் எடுத்துகிட்டு போய் விட்டால் 10,000 ஆகும், 20,000 ஆகணும், யார் இதுக்கெல்லாம் பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லவும், அப்போ சோழன் டக்குன்னு பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு, அண்ணா எங்கிட்ட 10,000 20,000 இல்லைண்ணே, இங்கே பாருங்கண்ணே அவசரத்துக்கு 5,000 இருக்குது, இதை மட்டும் வச்சுக்கிட்டு விடுங்கண்ணா ப்ளீஸ், நான் ரொம்ப அர்ஜென்ட்ண்ணே அப்படின்னு சொல்லவும், அவரும் அதை வாங்கிக்கிட்டு சரி போனால் போகுதுன்னு தான் விடுறேன், போய் பாருங்க ஏதோ அவசரம்னு சொல்கிறீங்க அதனால உங்களை விடுறேன், இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் டிரைவர் சொன்னவும், சோழன் வந்து ஏங்க ஏறுங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை காரில் ஏற்றிட்டு சோழனுமே ஏறி டக்குன்னு ரிவல்ஸ் எடுத்து திரும்பிக்கிட்டு சோழன் வந்து அந்த ஆட்டோவை ஓவர்டேக் பண்ண போகிறாங்க. ஏங்க எங்கெங்க போச்சு அந்த ஆட்டோ காணமேங்க, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த ஆட்டோ ரொம்ப தூரம் போயிடுச்சு, நம்ம அங்கே நின்றுட்டு இருந்த நேரத்தில் ஆட்டோ ரொம்ப தூரம் போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு என்ன சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. கவலைப்படாதீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. அந்த ஆள் அடித்ததே நினச்சி நிலா ரொம்ப வருத்தப்படுறாங்க. சாரிங்க, என்னால் தானே உங்களுக்கு இது, நான் அவசரப்படுத்தினாலையும் லேப்டாப்பை மிஸ் பண்ணதுனாலையும் உங்களுக்கு இப்படி ஆச்சு, நான் லேப்டாப்பை மிஸ் பண்ணாமல் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அதான் அப்படின்லாம் சொல்லிட்டு மிஸ் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு நிலா சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சோழன்
எல்லாரும் தானே தேவையில்லாமல் நீங்கள் அந்த ஆள்கிட்ட அடி வாங்குனீங்க, அதுக்கு பத்தாதுன்னு காசு வேற கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு. ஏங்க காசெல்லாம் ஒரு விஷயமா விடுங்கங்க. ஏன் நீங்கள் பாண்டிக்காக எவ்வளவோ பண்ணலை, இந்த குடும்பத்துக்காக என்னென்னமோ பண்ணியிருக்கீங்க, இதை கூட நான் உங்களுக்காக பண்ண மாட்டேனா, வாங்க பேசாம அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வேக வேகமாக போயிட்டுருக்காரு. நிலா நடந்த விஷயங்களே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மட்டும் லேப்டாப்பை மிஸ் பண்ணாமல் இருந்தால் இவருக்கு அடி வாங்கியிருக்காது. இவர் எப்படிலாம் வந்து துள்ளி குதிச்சுட்டு மற்றவங்க கிட்ட சண்டைக்கு போவார், இப்போ நமக்காக இவ்வளோ பொறுமையாக வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னங்க யோசிக்கிறீங்க, லேப்டாப் கிடைச்சிரும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சோழன் சொல்லும்போது, அப்போ நிலா சொல்கிறாங்க, இல்லை சோழன், இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ பொறுமையாக ஒருத்தர்கிட்ட அடி வாங்கிட்டு நின்னதை நான் பார்த்ததே கிடையாது. பாண்டியனுக்கும் சரி சேரனுக்கும் சரி, பாண்டிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பல்லவனுக்கு எல்லாருக்கிட்டையும் எகிரி எகிரி சண்டைக்கு தான் போயிருக்கீங்களே தவிர இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்ததே இல்லையே. ஏன் சோழன் நாங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு. ஏங்க என்னங்க பண்ணுறது, அவங்ககிட்ட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. இன்னும் டைம் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. உங்களுடைய லேப்டாப் வேணும்ல, எப்படியோ நம்ம அந்த ஆட்டோக்காரனை பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து லேப்டாப்பை வாங்கிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு எப்படியும் 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும், டைம் இல்லைங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லவும் நிலாவுமே புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஃபீலிங்கோடு போயிட்டுருக்கும்போது, எங்க அங்கே பாருங்கள் அந்த ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க. அந்த ஆட்டோக்காரர் சவாரி இறக்கிறதுக்காக அங்கே கரெக்டாக நிற்கிறாரு. நின்ன உடனே சோழன் அவ்வளோ வேகமாக போய் ஆட்டோ முன்னாடியே வண்டியை நிறுத்திடுறாங்க. நிறுத்தினதுக்கப்புறமா அந்த சிலுவையெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, எங்க இதானே அப்படின்னு உடனே ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரர் கேட்குறாங்க. இல்லை சார், காலையில் உங்கள் ஆட்டோவில் சவாரி வந்திருக்காங்க நிலா, அப்போது லேப்டாப் இதில் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உடனே, என்னம்மா சொல்கிற நீ, நான் எதையுமே பார்க்கவே இல்லையம்மா, பாருமா எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே எட்டி பார்க்குறாங்க. நிலா பார்த்த உடனே அங்கே தான் கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிலா. சோழன் லேப்டாப் கிடச்சிடுச்சு அப்படின்னு. கிடச்சிடுச்சா அப்பா அடி அப்படின்னு. ஏம்மா இருக்குதாம்மா அப்படின்னு. ஆனால் இருக்குதுண்ணே அப்படின்னு. சரிம்மா, இப்போது 2 சவாரி இறக்கி விட்டேன், ஏதாச்சும் ஒரு சவாரியில் ஏதாச்சும் இந்த பொருளை எடுத்துகிட்டு போயிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காதம்மா, நானும் கவனிக்கவே இல்லை, எப்படியோ உன் நல்ல நேரம்மா அது கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லவும், சரிங்கண்ணே நாங்கள் கிளம்புறோம், எனக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கூப்பிட்டுட்டு எங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. சோழன் நிலாவை கூப்பிட்டுட்டு, நிலாவுக்கு அப்போ தான் உயிர் போயிட்டு உயிர் வருது. ஏங்க அதான் லேப்டாப் கிடச்சிருச்சுல, கவலைப்படாதீங்க அப்படின்னு, இந்த ஒரு லேப்டாப்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நிலா மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துட்டு, முதல்ல அண்ணனுக்கு விஷயத்த சொல்லுங்கள், அண்ணன் எங்கேயாச்சும் தேடிட்டு இருக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே நிலா வந்து சேரனுக்கும் பாண்டிக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்பா, சரி பண்ணலாம், நீ போயிட்டு அப்புறமா எங்களுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் சோழன் விட்டுடுறாரு. சோழன் விட்ட உடனே நிலா அதை எடுத்துக்கிட்டு அவ்வளோ வேகமாக சோழனை கூட கவனிக்காமல் போயிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு உள்ள. ஸோ அவங்க ஒரு படபடப்பில் மறந்துட்டாங்க. அப்புறமா சோழன், சே நம்ம இவ்வளோ தூரம் அவளுக்காக அலைஞ்சு தெரிஞ்சிருக்கோம், கொஞ்சம் கூட நமக்கு நன்றின்னு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் நம்மளை திரும்பி கூட பார்க்காம அவள் பாட்டுக்கு போயிட்டாளே சோழா, அவ்வளோதாண்டா நமக்கு கிடைச்சிது, வா சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கிளம்பிடுறாரு. நிலாவுக்கு ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா தான் தெரியுது சோழன் கிட்டே நம்ம பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம், சோழன் எங்கே போயிட்டு போகிறாரு, அவர்கிட்ட வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு நிலா உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அப்போ ராகவ், திவ்யா, மற்றவங்க எல்லாரும் ஆஃபீஸில் இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு லேப்டாப் கிடச்சிருச்சு அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க நிலா உள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு கிளைண்ட் வந்து அப்படின்னு சொல்லவும், சரிங்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. நான் பேசினதையும் தப்பாக நினச்சிக்காதீங்க, கோவத்தில் அப்படி பேசிட்டு அப்படின்னு ராகவ் சொல்லவும், இருக்கட்டும் ராகவ் அப்புறம் பேசிக்கலாம், அதெல்லாம் முதல்ல இதில் ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, சரிங்க நிலா நீங்கள் உள்ளே போங்க, நீங்கள் உள்ளே போய் ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நிலா உள்ளே போயிடுறாங்க. கிளைண்ட் கிட்ட அவங்க கிட்ட போய் பேசி உட்காந்து நிலா எல்லாத்தையுமே வந்து விலாவரியாக கிளைண்ட் கிட்ட எடுத்து சொல்லவும், அவங்களுமே ரொம்ப சந்தோஷம். பல போராட்டங்களுக்கு அப்புறமா நல்லபடியாக எப்படியோ வந்து ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. முடிச்சுட்டு கிளைண்ட் வந்து அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இது நான் வந்து சைன் பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிலாவுமே வெளியே வராங்க. ராகவ், திவ்யா மொத்த ஆஃபீஸ்லேயே நிலாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. சூப்பர் நிலா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுமே அவங்களை கட்டுப்பிடிச்சிட்டு ஹக் பண்ணிட்டுருக்காங்க. நான் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராகவ் உள்ளே போகிறாரு. உள்ளே போன ராகவ் வந்து அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஓகே பண்ணிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக காய்ஸ் இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொன்ன உடனே நான் ரொம்ப தேங்க்ஸ் நிலா அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல நேரம் எப்படியோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு வெளியில் எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நிலா இங்கே
ராகவ் திட்டினதை நினச்சிட்டு அப்செட்டாக போகிறாங்க. அதே சூழ்நிலையில் சோழன் என்ன சொன்னார், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், கண்டிப்பாக கிடச்சிரும், எல்லாம் நல்லதுக்கே, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நிலா, ராகவுக்கும் நிலாவுக்கும் எவ்வளோ சோழனுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா எல்லாருமே கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. முக்கியமாக நடேசன் கூட ஓடி போய் என்னம்மா இப்படிலாம் ஆச்சுன்னு இந்த பையன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சொன்னான். என்னம்மா என்னாச்சு அப்படின்னு உடனே அப்படியே ஆனந்தத்தில் கண்ணீர் விட்டுறாங்க. நிலா என்னப்பா ஆச்சு அப்படின்னு உடனே சோழன், உங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், உங்களால் தான் இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டே ஓகே ஆயிருக்கு, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு ஏன் அழுகுற, எல்லாம் அதான் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுல அப்படின்னு உடனே, இல்லைண்ணா சோழன் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, ராகவ் என்கிட்ட எவ்வளோ கோவப்பட்டாரு தெரியுமா அப்படின்னு உடனே அவனுக்கு இருக்குண்ணே, அது எப்படின்னா எதர்ச்சியாக நடந்துச்சுக்கு நிலா கிட்ட கோவப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் மேலே சோழனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆமாப்பா அவர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சேரனுமே சொல்லிட்டு இருக்கும்போது, விடுங்களேன் அவர் பாஸ், நான் தான் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், அதாவது உஷாராக இருந்திருக்கணும், தப்பு என் மேலே தான் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கோம். அது எப்படிப்பா தப்பு உண்மையிலே இருந்தாலே அவர் திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலாக்காக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.